முக்கிய செய்தி சமையல் கேஸ் தட்டுப்பாடு எதிரொலியாக சென்னை கோயம்பேட்டில் 500 கிலோவுக்கும் அதிகமான பச்சி மிளகாய்கள் வீணான நிலையில் குப்பையில் கொட்டப்பட்டன. தகவல்களை எமது செய்தியாளர் சக்தி சரவணன் வழங்க கேட்கலாம். சக்தி சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் நிஷிகா. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பஜ்ஜி மிளகாய் எனப்படும் குடை மிளகாய் 500 கிலோவுக்கும் மேல் வீணாகியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போர் எதிரொலியாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் சமையலுக்கு பயன்படுத்தும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஓட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டர்களை சிலிண்டர் நிறுவனங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அது மட்டுமின்றி பதிவு செய்யப்படாமல் விற்கப்படும் சிலிண்டர்களும் தற்போது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் எதிரொலியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஓட்டல்கள் மற்றும் சாலையோர உணவு கடைகள் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக மாலை நேரத்தில் பஜ்ஜி, போண்டா உள்ளிட்ட உணவு தின்பண்டங்களை விற்பனை செய்யும் கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கோயம்பேடு காய்கறி சந்தையில் பஜ்ஜி மிளகாய் எனப்படும் குடை மிளகாயின் விற்பனை கடும் சரிவை சந்தித்திருக்கிறது. சுமார் 500 கிலோவுக்கும் மேல் பஜ்ஜி மிளகாய் விற்பனையாகாமல் தேக்கமடைந்ததால் வேறு வழியின்றி அதனை வியாபாரிகள் குப்பையில் கொட்டி சென்றுள்ளனர். இதனால் கோயம்பேடு சந்தையில் பல்வேறு பகுதிகளில் பஜ்ஜி மிளகாய் துண்டுகள் சின்ன குன்றுகள் போல குவிந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. 1 கிலோ 30 முதல் 35 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த பஜ்ஜி மிளகாய் 500 கிலோவுக்கும் மேல் வீணாகியதால் வியாபாரிகள் தரப்பில் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். சிலிண்டர் விநியோகம் சீராகாமல் சென்றால் அடுத்தடுத்த நாட்களில் வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளும் இதே போன்று வீணாகும் நிலை ஏற்படலாம் என கூறப்படுகிறது.